நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சாம்ராட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஆகஸ்ட் மாத ராசி. இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கிரக அமைப்பு, பிளானட்ஸ் உடைய மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் சூரியன் சிறப்பான அம்சத்துல இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 15 வரையிலும் 1 15 தேதி வரையிலும் கடகராசியில குருவோடு இணைவு, குரு சூரியன் தொடர்பு. அது ஒரு மிகப்பெரிய யோகம், ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு, அந்தஸ்து, மிகப்பெரிய வெற்றி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. எப்போ ஆகஸ்ட் 15 வரையிலும் அந்த குரு சூரியன் தொடர்பு. ஆகஸ்ட் 15 31 தேதி வரையிலுமே கூட சூரியன் சிம்ம ராசிக்கு வந்துடுறார். அப்போ சொந்த வீட்டுல உட்காராரு, ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் சூரியன் சிறப்பா இருக்காரு. செவ்வாய் சுக்கிரன் பலம் உயர்ந்து இருக்கிறாங்க. அதே போல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்ப இதை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன உங்க ராசிக்கு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. துலாம் ராசி. ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 12வது வீட்டுல கன்னி ராசியில அமைந்திருக்கிறார். பொதுவா துலாம் ராசி என்பர்களே கடந்த ஒரு 6 மாசமாகவே 2-3 மாசமாக மார்ச் மாசத்துக்கு பிறகு தொடர்ந்து நிறைய வீண் விரயங்கள், ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் ஃபீஸா இருக்கலாம், காலேஜ் ஃபீஸா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், சுப செலவுகளாக இருந்திருக்கும். ஒரு கடன் வாங்குறது, ஒரு நகை வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு ஃபிளாட்ஸ் ஒன்று புக் பண்றது. அப்ப சுப விரயங்கள், அது சார்ந்த லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது பிசினஸ்க்காக தொழிலுக்காக வாங்குறது, ரொட்டேஷன் பண்றது, அல்லது ரொம்ப நாளா நடக்காத சில பிசினஸ்லாம் கூட இந்த 2-3 மாசத்துல நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாசமா துலாம் ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு. சுப செலவுகள், அந்த வீண் விரயமா இல்லாம ஒரு செலவு வரணும். இதெல்லாம் வீண் விரயம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறது, தொடர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸாகவே இருக்கிறது, கடனை அடைக்கிறது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, சம்பாதிக்கிற காசெல்லாம் அதுக்கு போறது, இதெல்லாம் வீண் விரயம். நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இடம் வாங்குறது, நகை வாங்குறது, இது எல்லாமே சுப விரயம். நாளைக்கு நம்மள அது காப்பாற்றும் திருப்பி. அப்போ ஒரு 2-3 மாசமாகவே மார்ச் மாசத்துல இருந்து துலாம் ராசிக்கு நேரம் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு அர்த்தம். வீண் விரயங்கள் குறைந்து சுப விரயங்கள் அதிகரித்திருக்கும். வீட்டுல மங்கள விசேஷங்கள் நடந்திருக்கும். ஒரு கல்யாண காட்சி, ஒரு பசங்களுக்கு கல்யாணம் கை கூட்டுறது, ஒரு சீமந்தம், அல்லது குழந்தை பிறக்கிறது, பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ குழந்தை பிறக்கிறது, பேர் வைக்கிறது, அதுக்கு சீர் செய்யறது, அதே போல மருமகளுக்கோ இல்லை பொண்ணுக்கோ சீர்வரிசை கொண்டு போய் வைக்கிறது, கிரகப்பிரவேசம், அந்த மாதிரி. அப்ப நல்ல 60ஆம் கல்யாணம் பண்றது, 80ஆம் கல்யாணம் பண்றது, மங்கள விசேஷங்கள், மங்கள இசை வீட்டில் கேட்கும். அப்ப தொடர்ந்து மங்கள விசேஷங்களை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் சிறப்பான மாசமா இருக்கும். திருமண யோகங்கள் கைகூடும். அது முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், அல்லது லேட் மேரேஜஸாக இருக்கலாம், அல்லது தடைப்பட்ட திருமணமாக இருக்கலாம், தள்ளிப்போன திருமணமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், மெயினா செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். அப்ப தடைப்பட்ட திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல குடும்பத்துல இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மனக்குழப்பம் நீங்கும், மன நிம்மதி பிறக்கும். ஏன்னா சுக்கிரன் கலத்தரக்காரங்க, செவ்வாய் கணவன், செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சார், உங்களுக்கு மாமியார் வீட்டு சைட்ல இருந்தோ இல்ல சகோதரிகள் இடத்துல இருந்து ஏதோ கையெழுத்து வாங்கணும், ஒரு சொத்துக்கு கையெழுத்து போடணும், அவங்க சைன் பண்ணணும்லாம் கண்டிப்பா செஞ்சிருவாங்க. இந்த மாசம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அசட் சம்பந்தப்பட்ட லேண்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அது இந்த மாசம் கிளியர் ஆகும், சிக்னேச்சர் ஆயிடும்.
ரிஜிஸ்டர் ஆயிடும், அல்லது ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க, ரொம்ப நாள் அது ரிஜிஸ்டரே பண்ண முடியல, தள்ளி போகுது, இந்த மாசம் நல்லது நடக்கும். அப்போ அதை போல வீட்டுல ஒரு மங்கள நிகழ்ச்சி, மனசுல ஒரு நிம்மதி, சந்தோஷம் அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்களே, குறிப்பா வருமானம் சம்பந்தப்பட்டது, சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் வந்த அந்த பிரிவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. பிரிந்த கணவன் மனைவியிடையே ஒரு கருத்து வேறுபாடுங்க, சின்ன சின்ன மனக்கசப்புகள். என்னை விட்டு அவர் இருக்கவே மாட்டார் சாமி, என்னை விட்டுட்டு அந்த அம்மா இருக்கவே மாட்டாங்க, எப்படிதான் இருக்காங்கன்னு தெரியல, சின்ன சின்ன ப்ராப்ளமா இருக்கும். ஸோ பிரிந்த உறவுகள், அது பசங்களா இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம். அப்போ குடும்பத்துல மகிழ்ச்சி, குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கால நேரம். அப்ப இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பாருங்க, 7 கூடிய செவ்வாய் 9வது வீட்டில் அமைந்திருக்கிறார். செவ்வாயால் நல்ல அனுகூலம் உண்டு. இன்னும் பல காரியங்களில் இன்னும் நீங்க மனசுல நிறைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாம இன்னும் உங்களுக்கு மனசுல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள், சாமி நீங்க இதை பத்தி சொல்லவே இல்லையே, இந்த சப்ஜெக்ட் முக்கியமானதாச்சு, இதை பத்தி நீங்க பேசவே இல்லையே அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கலாம். நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மாசம் பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல துர்க்கைக்கு வழிபாடு செய்வது, அதே செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்வது, ஒரு எலுமிச்சம்பழம் சாதம் போடுவது, ஒரு அன்னதானம் பிரசாதம் செய்வது, ஒரு சக்கர பொங்கல் நைவேத்தியம் செய்வது, முருகப்பெருமான் வழிபாடு, ராகுகால வழிபாடு, செவ்வாய்க்கிழமை வழிபாடு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே.